சாட்டர்டே மட்டும் மேக்ஸிமம் வராது. நீங்கள் இந்த கேமராவில் காட்டினாலும் சரி, இந்த கேமராவில் காட்டினாலும் காட்டுது. ஒரு டைம் வந்து 64 வண்டி பிடிச்சி கேஸ் போட்டு அனுப்பிச்சுக்கேன். புரியுதா? உங்களை அவேர்னஸ் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்காட்டி உங்களுக்கு கேஸ் போட சொல்கிறேன். அதை பற்றி பார்த்துக்கேன். டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வரா பாரு, வண்டியில் ஜீப்பில் வரா பாரு. சாப்பிடலாம். அங்கே ஒரு கடை பார்த்தோம்ல, தள்ளுவண்டி கடை. அப்படின்னா நம்ம அங்கே தான் போனோம். அவன் எங்கேயோ சொல்கிறான்டா. அவர் கேமரா பார்த்தோன்னே அப்படியே ஜம்ப் ஆகிட்டார் பற்றியா? அவனுக்கு கணக்கு காட்டணும்னு எடுக்கிறான் போடா. அதனால தான் இருக்கும். சில பேர் கணக்கு காட்டணும்னு எடுப்பாங்க. நான் கூட 6 இடத்துல நான் பேர்லாம் கொடுத்துக்கிறேன். அவங்களுக்கு டார்கெட்டு ஒரு நாளைக்கு இத்தனை பேர். அதேதான், அதே மாதிரி தான் டெய்லி கொஸ்ட் மாதிரி அவங்க கொஸ்ட். நல்ல வேலை கேமரா இருந்ததுனால கேமரா தான் எங்களை காப்பாற்று. நீ ஃபோனை எடுத்து ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவன் கிளம்பி போயினே வந்துடுவான். நான் கேமரா அங்கே ஆன் பண்ணி வந்தவனா அதை பார்த்துறான் பாரு. எப்படி 10 நிமிஷம் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறது? டேய் ஃபஸ்ட்டு வண்டி நிப்பாட்ட சொன்னான், ஒழுங்கா நேராக நிப்பாட்டி எடுக்க சொன்னான். அப்புறம் கேமரா பார்த்தோன்னா தான் நம்மளை மட்டும் சும்மா எடுத்தாங்கன்னா இப்போ அக்யூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாரு. பார்த்தா உடனே சொல்கிறான்னு பார்த்தா இவரு வேணுங்கிறான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் அக்யூஸ் தான் அப்படின்னு பார்த்தா உடனே சொல்லுறான். அவன் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறான். வேறு எதுவும் இல்லை, ஏதோ நான் சொல்கிறான் அது எனக்கு இது ஆகும் அப்படின்றான். அது அக்யூஸ் தான் போடுவான், அக்யூஸ் தான் போடுவான். ஏன் ரைட் பண்ணுறவங்களாம் திடீர்னு வராரு. ஆனால் கூட அவன் ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் கேமரா தான் எங்களை காப்பாற்றிக்குது. மச்சான் தவிர எழுது இது சொல்கிறாரு. சனிக்கிழமை நேரத்தையும் வரக்கூடாதான். ஏன் நீ லீவை கொடுக்குறியா நீ அப்படின்னா கொடுக்குற கம்பெனி லீவ் பண்ணலையே. ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு ஆகுதாடா கடை தான் இது. நாங்கள் குரூப்பாக வண்டி எங்கள் சர்வீஸ் ரோடு ஈசிஆர் சைடில் சர்வீஸ் ரோட்டில் வண்டியை நிறுத்து ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் பாட்டு இறங்கி வந்தார். இந்த மாதிரிலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா, இந்த மாதிரிலாம் நின்று ஃபோட்டோ எடுத்த கேஸ் போட சொல்லிக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தா ரேசர் மாதிரி தெரியுது. ரேசர் மாதிரி இல்லை, ரேஸ்லாம் ஓட்டுறீங்கன்னு சொன்னாங்க. ரேஸ்லாம் ஓட்டுறீங்க சார், எல்லா வண்டியும் ப்ரொஃபஷனலாக இருக்குது. இன்றைக்கே நிறைய பேர் எக்ஸாஸ் போட்டு தானே முறிக்கணும் வந்தானுங்க. பார்த்தல அதான் பிரிட்ஜில் எத்தனை பேர் முறுக்கின்னு போகிறானு, அவனெல்லாம் விட்டுறாங்க. ஒருத்தர் பண்ணுற தப்பு தான், போலீஸ் எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் பண்ணி செவனேன்னு ஓரமாக தான் நின்றுட்டு இருக்கோம், நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவனுக்கு அச்சுனாங்களே ஷாப்பி வீலிங் வந்து இந்த மாதிரி சண்டே சாட்டர்டேஸ்லாம் வரக்கூடாது, வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேஸ் போடுவோம் அப்படின்ட்டு போகிறாரு. வேறு இல்லை அவனுக்கு. நான் கரெக்டாக கேமரா ஆன் பண்ணதை பார்த்தோன்னே இந்த மாதிரி கேமரா வச்சு நீங்கள் பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்கன்னு போயிட்டாரு கிளம்பி. அதுக்கு முன்னாடி வந்து வண்டியெல்லாம் அப்படி நிறுத்துங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி கொண்டு நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கேமரா பார்த்தோன்னே பத்திரமா சேஃபாக இருங்கன்னு போயிட்டாரு. நியூஸ் எப்படி வேணாலும் பரவும். நியூஸ்காரங்களையும் நம்பவே கூடாது. வேற ஒரு பிரச்சனையாகவும் அது வேற ஒரு பிரச்சனை எடுத்து போட்டுருவாங்க.